ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் ஸ்டில் அர்ஜுன் கேரக்டரை டேமேஜ் பண்ணது எனக்குலாம் சுத்தமாக இப்போ வரைக்குமே வந்து அக்செப்டே பண்ண முடியல. அது என்ன தான் சொன்னாலும் ஒரு ஹீரோட கேரக்டர் இவ்வளோ மோசமாக காமிக்கணுமோ, அதுக்கு ஹீரோ கேரக்டரை ஒரிஜினல் வெர்ஷனில் இருக்க மாதிரி அவங்களோட கேரக்டரை எண்டாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒரு இது. பட் இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ்லேயும் அக்செப்ட் பண்ண முடியல, என்னாலையுமே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியல தான். பட் இப்போதைக்கு ட்ராக் என்ன மூவ் ஆகிட்டு இருக்குன்னா, அவங்க வீட்டு வெளியில் போயிட்டாங்க, ஒரு ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்ருதியை இங்கே விட்டு போயிருக்காங்க. ஸோ காவியா அம்மாவும் இல்லை, இப்போ வந்து நம்ம பார்வதி அம்மாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, தப்பெல்லாம் ஏன் மேலே தான் அம்மா, கண்டிப்பாக பார்வதி அம்மா எங்கே இருந்தாலும் உடனே நினச்சிட்டு இருப்பாங்க, நான் யாருக்கும் செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மொத்த ஃபேமிலியும் போயிட்டு ஏதாவது பேசி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு போகிறாங்க. ப்ரொமோலே நம்ம பார்த்துருப்போம், என்ன பேசியும் அங்கே வந்து பார்வதி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் மாதிரி இருக்க அன்பலன்ட் அப்படியே தான் இருக்குது, பட் ஆனால் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த முடிவு நம்ம வந்து, அதாவது கிளைமேட் ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி தான் வந்து ட்ராக் காமிச்சிருப்பாங்க. அர்ஜுன் அந்த க்ரீன் கலர் காஸ்டியூமில் தான் போட்டிருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு காஸ்டியூம் தான் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திரவியம் வந்து சூசைட் அட்டன் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ் படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மனசு மாதிரி அவங்க ஏற்றுக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்களா, இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்களா நமக்கு தெரியல. பட் இது வந்து இந்த ஒரு எப்படி எண்ட் எடுத்துகிட்டு போக போகிறாங்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு போய் எண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கறது நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அர்ஜுனோட கேரக்டர் இந்த மாதிரி பண்ணது கரெக்டாக தப்பு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அஞ்சலிக்கு பண்ணதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு சொசைட்டிக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால ஓகே நம்ம அக்செப்ட் பண்ண. பட் வந்து அதே கொண்டு வந்து எங்கள் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி, பட் அவனுக்கு என்ன பண்ணாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணாங்களோ அதை இவனுக்கும் பண்ணோம், ஐ மீன் ஹீரோக்கும் பண்ணோம். ஸோ லாஜிக் இங்கே எடுக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தப்பு தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ தப்பு தான் இல்லையா அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், பாப்பா எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.